Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்ல நைஸான ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இதை அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலாஸ் சேர்த்துக்கோங்க. நான் 1 பிரியாணி இலை, 2 பட்டை, 1 கருப்பு ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது கூடவே நீங்கள் 1 கல்பாசி பூவும் சேர்க்கலாம். இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. 1 பெரிய சைஸ் தக்காளியை பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இது கூட காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு இது போல் சின்ன சின்ன பீசஸாக உடச்சிட்டு சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுருந்தேன். அதை எடுத்து இப்போ சேர்த்துருக்கேன். கூடவே 1 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் மசாலா பொருட்கள் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது இந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை கலந்துக்கோங்க. கலந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த காய் நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம பச்சை பட்டாணி தான் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், காய் நல்லா வெந்திருக்கு. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மசிஞ்சு வரும். இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் விழுது, அதையும் சேர்த்துடணும். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வெந்தால் போதும். இப்போ தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கமக்கிற காலிஃப்ளவர் பட்டாணி குருமா சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ சிம்பிளான ஒரு ரெசிபி. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.